அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திர லாவண்யா. அன்பர்களே, நானும் எவ்வளோதான் இந்த மாந்திரிக துறையில் நடக்கக்கூடிய ஏமாற்று விஷயங்களை அல்லது இதில் ஏமாற்றக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பேசினாலும் தொடர்ந்து இதை பற்றியே பேசக்கூடிய சூழல் உருவாகிட்டே இருக்குது. மக்கள் மற்றும் நம்மை தேடி வரக்கூடிய நம்முடைய சிஷ்யர்கள் அத்தனை பேரும் படக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்த பிறகும் கூட இதை பற்றியெல்லாம் நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம இந்த மாதிரியான பதிவுகளை கொடுத்துட்ருக்கோம். இது நிறைய பேர் தவறாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சரியாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை, என்னுடைய மனசாட்சியை பொறுத்தவரை எது சரி எது தவறு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய் இந்த ஃபீல்டுக்குள்ளே நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்லணும். இந்தந்த தேவதைகள் இருக்குது, தெய்வங்கள் இருக்குது, இந்தந்த யட்சினிகள் இருக்குது, மோகினிகள் இருக்குது, இந்த மாதிரியான உபாசனை தெய்வங்கள் உங்களுக்கு பலன் தரும், இப்படி அனுபவங்கள் ஏற்படும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறனால இந்த மாதிரியான பதிவுகளை நம்ம போடுறது மாதிரியாக சூழ்நிலை உருவாகிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த குட்டிச்சாத்தான் என்று சொல்லக்கூடிய பொம்மை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம். இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கல்ல. இன்றைய சமூக ஊடகங்களில் ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு இந்த குட்டிச்சாத்தான், கருங்குட்டிச்சாத்தான், மலைக்குட்டிச்சாத்தான், மலைக்குட்டிச்சாத்தான், பணக்குட்டிச்சாத்தான், அது செய்யும் இது செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் போடுறாங்க. நிறைய பேர் இந்த வகுப்பில் இந்த குட்டிச்சாத்தான், கருங்குட்டிச்சாத்தான் கிடைக்கும், அதற்குண்டான மைகள் கிடைக்கும், அதற்குண்டான எந்திர மந்திர வித்தைகள் கிடைக்கும், நீங்கள் இதை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா இத்தனை நாளில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான பதிவுகளையும் நிறைய விதமான விளம்பரங்களையும் நம்ம போடுறத பார்த்து நிறைய மக்கள் போயிட்டு உண்மையாகவே சொல்லப்போனால் 100% மக்களும் ஏமாற்றத்தோடு திரும்பி வரக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. குட்டிச்சாத்தான் பொம்மை அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மையை தயார் செய்து அந்த பொம்மைக்கு நாங்கள் உயிர் கொடுத்துருக்கோம், உரு கொடுத்துருக்கோம், மயானத்தில் பூஜை பண்ணியிருக்கோம், நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும், குடிச்சாத்தான் நேரில் பேசும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்களிடம் பெரிய பெரிய காசு கிடையாது, சின்ன சின்ன தட்சணைகளாக வாங்கி ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்கேம் தான் இந்த குட்டிச்சாத்தான் பொம்மையை வச்சு நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின முழுமையான பதிவு தான் இது. உண்மையாக சொல்லப்போனால் குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஏதோ கூப்பிட்டோன்னே வரக்கூடிய தெய்வமோ, கூப்பிட்டோன்னே உங்களுக்கெல்லாம் எல்லா விதமான விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய தெய்வமோ, இந்த கருங்குட்டிச்சாத்தானை கூப்பிட்டோன்னே உங்களுக்கு வேலைக்கார மாதிரி எல்லா விதத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமோ, ஒரு தெய்வத்துடைய அம்சமோ கிடையாது. அது முழுமையாக பாரம்பரிய முறைப்படி அல்லது அதை ஆவாகனம் பண்ண தெரிந்த தகுந்த குருமார்களுடைய வழிமுறையின் படி அந்த ஆவாகன பூஜைக்கு இறங்கி நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த குட்டிச்சாத்தான். 360 குட்டிச்சாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த தலைவனாக விஷ்ணு மாயா என்று சொல்லக்கூடிய மாயா குட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான வழிமுறைகளில் வந்த நபர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான குட்டிச்சாத்தான்களையும் கருங்குட்டிச்சாத்தான் போன்ற விஷயங்களையும் பிறருக்கு உபாசனையாக தர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான குட்டிச்சாத்தன்களை தரும்போது நிறைய வகையான விரத முறைகளையும் அதே மாதிரி அவங்க வரக்கூடிய சூழலில் நம்ம நிறைய விதமான விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டியிருக்கும். முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, குட்டிச்சாத்தான் இருந்தால் வேறு எந்த விதமான தேவதைகளையும் நம்ம வச்சுக்க முடியாது, குட்டிச்சாத்தான் இருந்துச்சுன்னா நம்ம வேறு எதுவும் விஷயங்களையும் நம்ம பயன்படுத்த முடியாது, தெய்வங்கள் எல்லாம் நம்ம வச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி குட்டிச்சாத்தான் அல்லது கருங்குட்டிச்சாத்தான் அல்லது மாயக்குட்டி, விஷ்ணு மாயா என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை நம்ம வச்சு வழிபடும் போது அவைகள் ராஜாக்கள், ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். அப்போது அந்த தெய்வங்களுக்கு நம்ம இடத்துல ராஜஸ்தானங்களை கொடுக்கும்போது நம்முடைய தெய்வங்கள் ஒதுங்கி நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த உண்மையெல்லாம் மறைத்து விட்டு ஏதோ குட்டிச்சாத்தான்கள் இவருடைய வேலைக்காரர்கள் போலவும், குட்டிச்சாத்தான் இவங்க சொன்னால் அப்படியே அடுத்தவங்களுக்கு போய் மற்ற எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறது மாதிரியும் ஒரு பொம்மையை உருவாக்கி வச்சுட்டு அதற்கு குட்டிச்சாத்தான் அப்படின்னு பேர் வச்சு மயானத்தில் கொண்டு போய் மயான சாம்பலையோ அல்லது மயான சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ தயார் செய்து அதை அந்த பொம்மையில் ஏற்றி அதை குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற பேரில் முழுமையாக நாங்கள் எடுத்து தர்றோம், குட்டிச்சாத்தானை நாங்கள் தர்றோம், இந்த குட்டிச்சாத்தான் உங்களுக்கு எல்லா விதமான வேலையும் செய்யும் பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் குட்டிச்சாத்தான் உபாசனை என்பது வேற, குட்டிச்சாத்தானை தாரை வார்த்து கொடுப்பது என்பது வேற. ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன்.
நீங்களாக உபாசனை செய்து அந்த தெய்வத்தையோ அல்லது தேவதையோ குட்டிச்சாத்தானையோ குரலியோ ஜின்னையோ எச்சினியோ மோகினியோ நீங்கள் எந்த விதமான தேவதையை கூட எடுத்துங்க, அது பிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பயிற்சி. அதுக்கு நீங்கள் உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய படையலுக்கான செலவு, உங்களுடைய பூஜைக்கான செலவு, சகல விதமான விஷயத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க, நீங்கள் பயிற்சி செய்ய போகிறீங்க, அதுக்குண்டான பலாபலனை அடைய போகிறீங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் 2000, 5000, 10,000, 25,000த்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு சக்தியை ஒருத்தன் உங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதனால் என்ன பலாபலன் இருக்குது? அதனால் அவனுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர்றது கிடையாது. இந்த மாதத்துலேயே உண்மையை சொன்ன போனால் இந்த மாதத்துலேயே குறைஞ்சபட்சம் ஒரு 15க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மாதிரி நாங்கள் கருங்குட்டி வாங்கினோம், குட்டிச்சாத்தான் வாங்கினோம், விஷ்ணுமாயா வாங்கினோம், எங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யலை, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆயிடுச்சு, எதுவுமே சிம்டம்ஸ் தெரியல, 21 நாளில் தெரியும் அப்படின்னு சொல்லி மந்திரம் கொடுத்தாங்க, அதுக்குண்டான சக்கரம் கொடுத்தாங்க, அதுக்குண்டான எந்திரம் கொடுத்தாங்க, நாங்கள் பூஜை பண்ணோம், எதுவுமே செய்யலை, வேலை செய்யலை, எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லி நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை அணுகியிருக்காங்க. நீங்கள் ஒன்று கொடுத்தா உபாசனையாக கொடுங்க, இதுதான் மந்திரம், இதுதான் எந்திரம், அதுக்குண்டான பூஜை முறை இதுதான், அதுக்குண்டான மை இதுதான், அதுக்குண்டான வழிமுறை இதுதான், நீங்களே பூஜை பண்ணி நீங்களே சித்தி பண்ணி நீங்களே உங்களுக்கு உண்டான விஷயத்த பாருங்கள், அதுக்குண்டான வழிமுறைகளை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். இல்லையா, எந்திரங்களோ மந்திரங்களோ எதுவுமே தேவையில்லப்பா, நான் கொடுக்குற விஷயத்த வச்சு நீங்கள் வேலை செய்யுங்க, அடுத்த வேலை செய்யுங்க, எங்கள் இடத்துல நின்று, எங்கள் இடத்துல இல்லை, நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் நான் உனக்கு கொடுக்குற குட்டிச்சாத்தானோ குரலையோ 100% வேலை செய்யும். எடுத்துகிட்டு போய் உன்னோட வேலையை பாரு, உன்னோட சொந்த பிரச்சனையை பாரு, சரி பண்ணிக்க, அந்த தெய்வத்தை வச்சு நீ அடுத்த முன்னேற்றத்துக்கு வான்னு சொல்லுங்கள். இந்த 2 இதில் ஏதோ ஒன்று தான் நடக்கணும். இந்த 2மே இல்லாமல் முழுமையாக நான் குட்டிச்சாத்தானை தரேன், குரலியை தரேன், எச்சினியை தரேன், மோகினி தரேன் அப்படிங்கிற பேரில் ஒரு பொம்மையை உருவாக்கி வச்சுட்டு அதை மக்களுக்கு கொடுக்குறேன்ற பேரில், நான் தாரவாத்து கொடுக்குறேன்ற பேரில் இந்த குட்டிச்சாத்தான் அது செய்யும், இது செய்யும், இப்படி செய்யும், அப்படி செய்யுன்ற பேரில் மக்களுக்கு கொடுத்துட்டு அவங்களையே எந்திர மந்திரத்தை வச்சு பூஜை பண்ண வச்சுட்டு அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டு ஏமாத்துறதுல எந்த விதமான விஷயத்தை நீங்கள் அடைய போகிறீங்க? மாந்திரிகவாதிகளுக்கு தான் கேட்குறேன். இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குட்டிச்சாத்தன் பொம்மைகளையும் குரலி பொம்மைகளையும் எச்சனியோட பொம்மைகளையும் வச்சு ஏமாற்றக்கூடிய மக்களை தவறான பாதிக்கு அழைத்து செல்லக்கூடிய மாந்திரிகளை பார்த்து கேட்குறேன், இந்த பொழப்பு உங்களுக்கு தேவையா? மாந்திரிகங்கிறது என்ன? முதல்ல ஆன்மீகத்துடைய அடுத்த பகுதி தான் மாந்திரிகம். இதை வச்சு சகல விதமான காரியங்களையும் நம்ம சாதிச்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு சாதிச்சு கொடுக்கலாம். இதுதான் மாந்திரிகம். ஆனால் இதை வச்சு பொதுமக்களையும் ஒன்றும் தெரியாத மக்களையும் குட்டிச்சாத்தான் குரலி அப்படிங்கிற பேரில் ஏமாற்றிட்டு திரியிறீங்களே, இந்த பொழப்புக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறது? நான் உண்மையாக தான் கேட்குறேன். மாந்திரிகம் செய்கிறேன், நான் குட்டிச்சாத்தான் தரேன், குரலியை தர்றேன்னு சொல்கிற நபர்களை பார்த்து தான் கேட்குறேன். இதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற என்ன பதில் இருக்குது? ஒன்று, உனக்கு குட்டிச்சாத்தனுடைய உபாசனையாக தரேன்ப்பா, நீ போய் பூஜை பண்ணுப்பா, 21 நாள் 48 நாள் சித்தியாகும்பா, இப்படி இரு, விரத முறையை மேற்கொள்ளு, இப்படி தெய்வத்தை வணங்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லை, இவ்வளோ காசு கொடு, உனக்கு இந்த விஷயம் உடனே பேசும் அப்படின்னு சொல்லு. 2யுமே விட்டுட்டு பாதி இதில் பாதி அதில் பாதி எடுத்துகிட்டு நீ உனக்கு வரும் போகுன்னு சொல்லி அப்பாவி மக்களை, இதை சார்ந்து ஒன்றும் தெரியாத மக்களை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, முன்னேறிடலாமா, நம்மளுக்கு அடுத்த கட்டம்ங்கிற ஒரு வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு நினச்சி யோசித்து கஷ்டப்பட்டு உழைச்சி கூலி வேலை பார்த்தோ இல்லை சம்பாதிச்சோ தன்னுடைய தொழிலில் சம்பாதிச்சோ உன்ட்ட கொண்டு வந்து கொடுக்குற காசை இந்த மாதிரி சொல்லி ஏமாற்றக்கூடிய விஷயங்களை எதுக்காக இந்த மாதிரி மாந்திரிகம்ன்ற பேரை வச்சுட்டு செய்கிறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. உங்களால் முடிஞ்சால் முழுமையான உண்மையான வித்தையை கொடுங்க, இல்லை முடியாதுன்னா ஃபீல்டை விட்டு வெளியே போயிருங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே 3 மாதம் 6 மாதம்தான் நிலைக்க முடியும். ஏன்னா வித்தைகளும் இந்த மாந்திரீகமும் சித்தர்கள் உருவாக்கிய கலைகளும் சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையும் நேர்மையும் அதே சமயத்தில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்குன்ற விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நேரம் வரும்போது தட்டி தூக்கி அவங்கள ஃபீல்டே இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி நிறைய நபர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பொதுமக்களை ஏமாற்றாதீங்க. இது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும்னா செஞ்சு காமிங்க. இன்றைக்கி நம்ம மகாசக்தி மந்திராலயத்தில் குறி சொல்லணுமா, வா இவ்வளோ காசு ஆகும், இந்த தேவதையை நான் உனக்கு தரேன், என் இடத்துல இருந்தே பேசு, உன் இடத்துக்கு போனதுக்கப்புறம் 3 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ள உன்கிட்ட பேசும், அவ்வளோதான். இதுதான் ரூல்ஸு, இதுதான் ரெகுலேஷன். நான் சொல்லி தான் கொடுக்குறேன். உன்னோட தொழிலுக்கு வரியா, ஒரே நாள் அடுத்த நாள் ஒரு நாள் என்கிட்ட வாங்கினதுலேருந்து அடுத்த நாள் உன்கிட்ட பேசும். உனக்கு தேவையான தொழிலில் வருமானத்தை கொடுக்கும். உனக்கு பிஸ்னஸில் உன்னை டாப் லெவலில் கொண்டு போய் நிற்க வைக்கும். இத்தனை மாதத்துக்குள்ளே
அக்யூரேட்டாக கேரண்டியாக அடித்து தான் நான் கொடுக்குறேன். அதுக்கான தட்சணையை தான் நான் வாங்குகிறேன். இது நிறைய பேர் அதிகமாக இருக்குது, நாங்கள் இவ்வளோ காசு வாங்குறீங்களா, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் கொடுக்குற பொருள் சரி, நான் கொடுக்குற பொருள் தரமானது, வேலை செய்து என் கண்ணு முன்னாடி வேலை செய்யும், உன் கண்ணு முன்னாடி வேலை செய்யும். இதுதான் என்னோடய தொழில். என்னுடைய குருமார்களும் என்னுடைய குருவான போகரும் எனக்கு கொடுத்த தொழில் இதுதான். நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? இது பெருமைக்காக நான் சொல்லலை. ஆனால் கஷ்டப்படுற மக்கள், கூலி வேலை பார்க்குற மக்கள், கடன் வாங்கி இந்த மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் நம்மகிட்ட உட்காந்து மண்டி போட்டு அழுகும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு நபரையாடா ஏமாத்திருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு நபரையாடா ஒரு பொருளை கொடுத்து ஏமாத்திருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு நபரையாடா ஒரு சுடுகாட்டில் சாம்பலை கொடுத்து ஏமாத்திருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு நபரையாடா தெய்வம் வரும் பூஜை பண்ணு சொல்லி அவனுக்கு பூஜை முறைகளுக்கான செலவையும் உண்டாக்கி அவனை டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு, அவனை பொருளாதாரத்தை ஸ்பெண்ட் பண்ண வச்சு, இவ்வளோ விஷயங்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு நபர்களையாடா நீங்கள் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரியான வேலைகளை குறைஞ்சபட்சம் இந்த மாந்திரிகம் சொல்லி ஏமாற்றக்கூடிய நபர்கள் நிறுத்தி கொள்ளணும். தெய்வமும் குருமார்களும் சித்தர்களும் ஞானிகளும் இந்த விஷயத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கு உங்களுக்கான அழிவு காலம் ஏற்படுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடிய நபர்களுக்கு அழிவு நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்.